Hi students, welcome to Surya NEET Academy YouTube channel. So, ஒரு reaction எடுக்கிறோம் அப்படினா அந்த reactionல இருக்கிற reactantோட concentration, அந்த வினையில இருக்கிற வினைப்படு பொருளோட செறிவு நமக்கு அந்த reactionோட ரேட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அந்த reaction அந்த வினையோட வேகத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஒரு reactionோட ரேட்டை concentration பேஸ் பண்ணி அஃபெக்ட் பண்றதை எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படினா rate law அப்படிங்கறத பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த லாவை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ இத தமிழ்ல வினை வேக விதி அப்படினு சொல்றோம். ஓகே, ஒரு வினையோட வேகத்தை டிட்டர்மைன் பண்றது, அதனால வினை வேக விதி ரேட் லா அப்படினு சொல்றோம். ஓகே, இந்த ரேட் லாங்கிறது என்ன, ஜெனரலா வாட் இஸ் ரேட் லா, ரேட் லானா அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அந்த லாவை சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கான்செப்ட் எப்படிலாம் இருக்கும், क्वेश्चंस எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத பாப்போம். ஓகே, ஜெனரலா ஒரு ரேட் லா அப்படிங்கறது எதை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஒரு ரியாக்ஷனோட ரேட், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ ஒரு ரியாக்ஷனோட ரேட், ஒரு வினையின் வேகம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா அந்த ரியாக்ஷன்ல இருக்கிற ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகே, ஒரு வினையில இருக்கிற வினை படுபொருளோட செறிவுக்கு நேர்தகவல் இருக்கும். அதுதான் ரேட் லா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இவ்வளவுதானா ரேட் லா அப்படினா இதோட நிக்கல. இங்க அந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனோட பவர்ல, அந்த வினைப்படு பொருளோட செறிவோட அடுக்குல ஒரு பர்టిక్యులர் நம்பரை போடும். ஓகே, ஒரு பர்టిక్యులர் நம்பர் அங்க மேல இருக்கும். என்ன சார் அந்த பர்టిక్యులர் நம்பர் அப்படினா இங்க n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படினு சொல்றோம். தமிழ்ல வினை வகை அப்படினு சொல்றோம். ஓகே, இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. ரேட் லா அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷனோட ரேட்ங்கிறது வினைப்படு பொருள் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனோட பவர்ல ஒரு பர்టిక్యులர் நம்பர். ஓகே, இந்த நம்பர் என்ன சார், எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படினா இந்த நம்பர் அந்த ரியாக்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட்க்கு ஈக்குவலா இருக்கலாம் ஆர் இல்லாமையும் போகலாம். ஓகே, மேபி ஆர் மே நாட் பி, அது ஈக்குவலா இருக்கவும் இருக்காமவும் ஒரு சில क्वेश्चंसல ஈக்குவலா இருக்கும், ஒரு சில क्वेश्चंसல ஈக்குவலா இருக்காது. ஓகே, சோ ஈக்குவலா இருக்கலாம் அல்லது இல்லாமையும் போகலாம். அது என்ன சார் கோஎஃபிஷியன்ட்னா வினை குணகம்னு ஒன்னு படிச்சிருப்போம்டா. ஒரு ரியாக்டன்ட்க்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பர் போடுறோம் இல்லையா, அந்த ரியாக்டன்ட்க்கு முன்னாடி போடுற நம்பர் தான் இங்க வினை குணகம், ரியாக்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படினு சொல்றோம். ஓகே, சோ அந்த நம்பருக்கு ஈக்குவலா இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமையும் போகலாம். ஓகே, சோ அப்போ R is directly proportional to concentration of reactant, வினைப்படு பொருளோட செறிவு பவர்ல n. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பலை தூக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் போடணும்ல, k ன்னு போடுறோம். ஓகே, k ங்கிறது இங்க ரேட் கான்ஸ்டன்ட், வினை வேக மாறிலி அப்படினு சொல்றோம். ரேட் கான்ஸ்டன்ட் a பவர்ல n. தட்ஸ் இட். ஓகே, இது வரையிலும் ரேட் லா அப்படிங்கிறது. ரேட் லாங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், பவர்ல ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வினை வகைக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். இத பேஸ் பண்ணி நம்ம கான்செப்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் தட் இஸ் n வேல்யூ 0. ஓகே, இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல தமிழ்ல பூஜ்ய வகை வினை அப்படினு சொல்றோம். ஓகே, இந்த பூஜ்ய வகை வினைனா அது என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சோ இங்க ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் நமக்கு 0. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் 0 அப்படினா இப்ப நான் ரேட் லா எழுதும்போது என்ன பண்ணலாம், R is equal to k into a power 0 ன்னு போட்டுக்கலாமா. என்னோட வேல்யூ 0, பூஜ்ய வகை வினையா இருக்குனா என்னோட வேல்யூ 0. சோ நான் n equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு a பவர்ல 0. anything power 0 is equal to 1, ரைட்டா? அப்ப R is equal to k. இதுக்கு மீனிங் என்னன்னு புரியுதா? பாரு, 0 ஆன ரியாக்ஷனா இருந்தா, பூஜ்ய வகை வினையா இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷனோட ரேட், அந்த வினையோட வினை வேகம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, வினை வேக மாறிலிக்கு ஈக்குவல், தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவல். ஓகே, அப்போ 0 ஆர்டர் ரியாக்ஷன்ல அந்த ரியாக்ஷனோட ரேட், அந்த பூஜ்ய வகை வினையில வினையோட வேகம் எனக்கு கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கா, வினைப்படு பொருளோட செறிவை சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, 0 ஆர்டர் ரியாக்ஷனா இருந்ததுன்னா concentration independent. என்ன அர்த்தம், பூஜ்ய வகை வினையா இருந்தா வினைப்படு பொருளோட செறிவை சார்ந்து இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன கான்செப்ட் சார் வருது அப்படின்னா, இங்க
நீ கான்சென்ட்ரேஷனை எவ்வளவு வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஏங்கறத ஒரு 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு வைங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏவை நான் 10 மடங்கு அதிகமாக்குறேன். 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். அப்படி 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? R is equal to K into இங்க ஏங்கிறது 10 ஏவா 10 மடங்கு ஆயிடுமா? 10 டைம்ஸ். ஓகே, பவர்ல என்ன வந்துரும்? 0. ஏன்னா 0 ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றோம். அப்ப பவர்ல 0 னா anything power 0 is equal to 1. அப்ப இது ஃபுல்லா போயிடுச்சுனா R is equal to again K தான வரும். ரைட்டா? அப்போ இங்க கான்சென்ட்ரேஷனை நான் இன்கிரீஸ் பண்ணும்போது எனக்கு ரேட் என்ன ஆகல? சேஞ்ச் ஆகல. ஏன் சேஞ்ச் ஆகல? ஏனா இப்போதான் சொன்னோம் 0 ஆர்டர் ரியாக்ஷனா இருந்தா கான்சென்ட்ரேஷன் இன்டிபெண்டன்ட். செறிவை சார்ந்து இருக்காது. அதனால நீங்க எவ்வளவுதான் கான்சென்ட்ரேஷனை இன்கிரீஸ் பண்ணாலும் இங்க there is no change in rate of the reaction. அந்த வினையோட வேகத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்டேட்மென்ட் क्वेश्चनரா இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஓகே, இது 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன அப்படினு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்தா n வேல்யூ 1 n வேல்யூ 1 னா என்ன வரும்? R is equal to K into A காமன்ல 1. இது 1 ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கான்சென்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ண போறேன். ஓகே, A ஓட கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்ண போறேன். ஓகே, 2 மடங்கு ஆக்கும். அப்ப 2 மடங்கு ஆக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா Aங்கறத இங்க 2A ன்னு போடலாமா? கான்சென்ட்ரேஷன் டபுள் ஆகும். கரெக்ட்டா? சோ பவர்ல அகைன் 1 தான். 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். இந்த 2 வெளிய எடுத்து 2 காமன் இல்லையா? சோ அத வெளிய எடுத்துனா R is equal to 2KA வா? KAங்கறது நான் என்னன்னு கொடுத்திருக்கேன் பாரு. KAங்கறது R க்கு ஈக்குவலா. அப்ப நான் இத 1 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப R1 is equal to 2 KA க்கு பதிலா R. புரியுதா என்ன நடந்துருக்குன்னு? தெளிவா கவனி. ஸ்டார்டிங்ல எனக்கு A ஓட கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது ரேட் R. ஓகே, கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்ணும்போது நான் ரேட் R1 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க நான் கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்ணும்போது எனக்கு ரேட் என்ன ஆகுதுன்னு பாரு. இனிஷியலா இருந்த ரேட்டை விட டபுள் ஆயிருக்கு. அப்படிதானே? ஸ்டார்டிங்ல இருந்த ரேட்டை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைச்சிரும். எனக்கு கான்சென்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணும்போது எனக்கு ரேட் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ இது ஃபைனலா நம்ம எடுத்துக்கிற ரேட், இது ஸ்டார்டிங்ல இருக்கிற ரேட். ஸ்டார்டிங்ல இருக்கிற ரேட்டை டபுள் பண்ணும்போது எனக்கு இங்க இந்த கான்சென்ட்ரேஷன் டபுள் பண்ணும்போது கிடைக்கிற ரேட்டுக்கு ஈக்குவல் ஆயிடும் சொல்றாங்க. இதே நான் இப்ப கான்சென்ட்ரேஷனை ட்ரிபிள் பண்றேன், 3 மடங்கு ஆக்குறேன். அப்ப 3 மடங்கு ஆக்கும்போது என்ன ஆகும்? R2 is equal to K into 3A. 3 காமனா வெளிய எடுத்து 3 into KA வரும். KA க்கு R ன்னு போட்டுக்கலாமா? இப்ப பாரு, நான் கான்சென்ட்ரேஷனை 3 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றேன். கரெக்ட்டா? கான்சென்ட்ரேஷனை 3 மடங்கு அதிகமாக்கும்போது எனக்கு ரேட்டும் என்ன ஆகுதுன்னு பாரு. 3 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுதா? 3 மடங்கு அதிகமாகுதா? ஓகே, இப்போ இத வச்சு நம்ம காமனா ஒரு சென்டென்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்துச்சுனா, முதல் வகை வினையா இருந்துச்சுனா, கான்சென்ட்ரேஷன் தட் இஸ் செறிவை n டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணோம் அப்படினா கான்சென்ட்ரேஷனை n டைம்ஸ் ஆர் x ன்னு கூட எடுத்துக்கோ. கன்ஃபியூஸ் ஆகற மாதிரி இருக்கும், x ன்னு எடுத்துக்கோ. நான் ஆல்ரெடி n போட்டுருக்கலையா? சோ x டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றேன் அப்படினா, செறிவை x மடங்கு அதிகமாக்குறேன்னா எனக்கு ரேட்டும் x டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும். வினையோட வேகமும் x மடங்கு அதிகமாகும். 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணா 2 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும். அதான் இங்க சொல்லிருக்கோம் பாரு. கான்சென்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணா ரேட்டும் 2 டைம்ஸ். கான்சென்ட்ரேஷனை 3 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணா ரேட் என்ன ஆகுது? 3 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுதா? 2 மடங்கு அதிகமாக்கும் போது 2 மடங்கு, 3 மடங்கு அதிகமாக்கும் போது 3 மடங்கு. 10 மடங்கு நான் இன்கிரீஸ் பண்றேன், 10 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றேன், ரேட் என்ன ஆகும்? 10 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும். 1000 டைம்ஸ் நான் ரேட்டை இன்கிரீஸ் கான்சென்ட்ரேஷனை இன்கிரீஸ் பண்றேன், எனக்கு இங்க ரேட் என்ன ஆகும்? 1000 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும். அவ்வளவுதான். அங்க எத்தனை டைம் இன்கிரீஸ் பண்றோ அதே அளவு தான் இங்க இன்கிரீஸ் ஆகும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்தா. 0 ஆர்டர் ரியாக்ஷன்ல கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியே இருக்காதுன்னு சொன்னோம். கான்சென்ட்ரேஷன் இன்டிபெண்டன்ட்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்தா x டைம் இன்கிரீஸ் பண்ணும்போது x டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். இதே செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்துச்சுனா, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா R is equal to K into A power 2 n value 2, ரைட்டா? சோ A power 2 கான்சென்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணும். K into 2A square. ஸ்டார்டிங்ல அந்த A வை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்கேன், சோ 2A square. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணு 4 4 வெளிய கொண்டு வரலாமா? 4KA square. KA square பதிலா R ல போட்டுக்கலாம்லடா.
கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோ. கான்சென்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், ஆனா ரேட் எனக்கு என்ன இருக்கு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? இது ஒன்னு. இது இப்ப நான் கான்சென்ட்ரேஷனை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் பண்ணா 9, அப்ப 9ka ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்? R2 is equal to 9R. அப்போ எனக்கு கான்சென்ட்ரேஷனை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது, செறிவை 3 மடங்கு அதிகமாகும் போது எனக்கு ரேட் என்ன ஆகுது? 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. வேகம் 9 மடங்கு அதிகமாகுது. கரெக்ட்டா? அப்ப பாரு, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா 4 டைம்ஸ், 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா 9 டைம்ஸ். அப்படியே ஸ்கொயர், அப்படியே டபுள் ஆகும். கரெக்ட்டா? அப்படியே ஸ்கொயர் ஆகிறதுனால செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தவரையிலும் கான்சென்ட்ரேஷனை x டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரேட் x ஸ்கொயர் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, செறிவை x மடங்கு அதிகரிக்கும் போது வேகம் x ஸ்கொயர் மடங்கு அதிகமாகும். ஓகே, இதே தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மூன்றாம் வகை வினையா இருந்ததுன்னா இத வச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றது. தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருந்ததுன்னா கான்சென்ட்ரேஷனை x டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ரேட் x கியூப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஏனா பவர்ல இருக்கிற நம்பர் தான நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை கொண்டு வரோம். அப்ப இங்க பவர்ல 2 இருக்கறனால இது செகண்ட் ஆர்டர், பவர்ல 3 வந்துச்சுனா இது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரைட்டா? அது செறிவு x மடங்கு அதிகரிக்கும் போது வேகம் x கியூப் மடங்கு அதிகரிக்கும். எப்போ? தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன், மூன்றாம் வகை வினை. அவ்வளவுதான். இதே போல அடுத்த ரியாக்ஷனை நம்ம பார்த்துட்டே போவோம். இது எல்லாமே கான்செப்ட். இத பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चंस கேட்பாங்க, கான்செப்சுவல் क्वेश्चंस எப்படி இருக்கும் அப்படினு பாரு. ஜெனரலா ஒரு ரியாக்ஷனோட ரேட், ஒரு வினையோட வேகம் அப்படிங்கிறது இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஜெனரலா ஒரு ரியாக்ஷனோட ரேட் R is equal to K into concentration of A into concentration of B இப்படி ஒன்னு கொடுத்திருக்காங்க. இங்க ஏவ பொறுத்து அந்த ரியாக்ஷனோட ஆர்டர், அந்த வினையோட வினை வகை. ஓகே, ஏவ பொறுத்து A with respect to order of the reaction with respect to A, ஏவ பொறுத்து அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன அப்படினா 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதே ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் with respect to B 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, B ய பொறுத்து அந்த வினையோட வினை வகை 2, A வ பொறுத்து வினை வகை 1, B ய பொறுத்து வினை வகை 2. ஓகே, இது ரெண்டும் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். அப்படினா என்னடா அர்த்தம்? அப்ப A வ பொறுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா அப்ப A பவர்ல 1 ன்னு வந்துருமா? ரைட்டா? என்ன ஆர்டர் இருக்கோ அத பவர்ல தான கொண்டு போய் போடணும். அப்ப A வ பொறுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா அப்ப A பவர்ல 1. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு B என்ன? B ய பொறுத்து செகண்ட் ஆர்டர். அப்போ வினை வகை 2 னா B பவர்ல 2. இது வரல கொடுத்தாங்க. அடுத்து ஒரு சென்டென்ஸ் ஒன்னு கொடுப்பாங்க. இங்க நான் A ஓட கான்சென்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றேன். ஓகே, A ஓட கான்சென்ட்ரேஷன், A ஓட செறிவை 2 மடங்கு அதிகமாக்குறேன். B ஓட கான்சென்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றேன். ஓகே, அப்போ எனக்கு அந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி சேஞ்ச் ஆகும், அந்த ரியாக்ஷனோட ரேட் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகும் அப்படினு கேட்பாங்க. ஓகே, தெளிவா கவனிச்சுக்கோ. A வ நான் 2 டைம்ஸ், A ஓட செறிவை 2 மடங்கு அதிகமாக்குறேன், B ஓட செறிவையும் 2 மடங்கு அதிகமாக்குறேன். ரெண்டோட கான்சென்ட்ரேஷனும் டபுள் பண்றோம். அப்படி பண்ணும்போது அந்த ரியாக்ஷனோட ரேட் எனக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆகும் தான் क्वेश्चन. ஓகே, இப்போ இத அப்படியே கொண்டு போய் இந்த 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம்ல. இப்போ போட்ட அதே கான்செப்ட் தான். R is equal to R1 ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி R கொடுத்துருக்காங்க. சோ R1 ன்னு எடுத்துக்கோங்க. R1 is equal to K into A. A ஓட கான்சென்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றாங்க. சோ 2A. ரைட்டா? அடுத்து B ஓட கான்சென்ட்ரேஷனையும் 2 டைம்ஸ் இன்கிரீஸ் பண்றாங்க. சோ 2B பவர் 2. பாத்தோம்னே சொல்லிடலாமா? என்ன வரும்? இங்க 2, இங்க 2 ஸ்கொயர் 4, 4 into 2 8. R1 is equal to 8R. அப்ப ரேட் எனக்கு எத்தனை டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுது? 8 மடங்கு அதிகமாகுது. 8 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இந்த மாடல் क्वेश्चंस நல்லா கேட்பாங்க நீட் எக்ஸாம்ல. கான்செப்ட்டா क्वेश्चंस கேட்கணும் அப்படினா கெமிக்கல் கைனடிக்ஸ்ல கான்செப்ட்ல இருந்து क्वेश्चंस கேட்கணும் அப்படினா அதை இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இத பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே, சோ ரேட்லானா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரியாக்ஷனோட ரேட்ங்கிறது கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும், செறிவை சார்ந்து இருக்கும். அதோட பவர்ல ஒரு பர்టిక్యులர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் வினை வகை, ஆர்டர் அப்படினு சொல்றோம். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படினு
இத பேஸ் பண்ணி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அடுத்து நீங்க எழுதிக்கலாம்னு சொல்லிருக்கோம் இல்லையா, அத பேஸ் பண்ணி எழுதுறோம். இத பேஸ் பண்ணி கான்செப்ட்ல எப்படி क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம். ஓகே, சோ இந்த ரேட் லாவை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. இத பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்ம நியூமெரிக்கலா இதுல இருந்து எப்படி क्वेश्चंस கேட்டா சால்வ் பண்றது அப்படிங்கிறது புரியும். சோ அத பேஸ் பண்ணி அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்